ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அறிவுரைக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைத அற்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாதம் எல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேர்த்ததற்கு செய்தேன் ஒன்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் வன்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் எனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமூலர் திருமந்திரம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு திருமூலர் திருமந்திரத்தில் நாம் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகளுடைய பாடல், அதாவது ஒரு வருஷம் இதில் தோஞ்ச உடனேயுமே அந்த தோய் திருமூலர்னே வருது பாருங்க. அப்போ நம்ம தோய சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு அதல் அப்படிங்கிறதுனால நம்ம எதில் தோயிறோமோ அதிலே வரும். இப்போ நம்ம குழந்தைங்களை எல்லாம் படிப்பில் பழக்குவோம், அப்புறம் விளையாட்டில் பழக்குவோம், சங்கீதத்தில் பழக்குவோம், அரசியலில் பழக்குவோம், பொருளாதாரத்தில் பழக்குவோம், எல்லாத்திலையும் பழக்குவோம். அதோடு கூட இறை உணர்வுலையும் நம்ம பழக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த உயிரினுடைய இயல்பு எதில் தோயிறமோ அதை பிடிச்சிக்கிறது பாருங்க. திருமந்திரம் சொல்லி ஓராண்டு, இப்போ திருமந்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 4-5 நாள் கழிஞ்சிருச்சு. இருந்தாலும் திருமந்திரம்னு அது ஒரு அனிச்சை செயலாக வருகின்றது. இப்போ நம்ம உடம்புல அதில் தோய்வு ஏற்பட நமக்கு இது மாதிரி ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு தாய்மான சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு ஒரு வித்திட்டவர். அதுக்கு காரணம் ஏற்கனவே சமரச சன்மார்க்க சங்கத்திற்கு வித்திட்டவர் திருமூல தேவநாயனாருடைய வழிமரபில் வந்தவர் தான் இவருக்கு குருவாக இருந்தார். அப்படிங்கிறதுனால மூலன் மரபில் தந்திர குருவே எந்திர குருவே மூலன் மரபில் மோன குருவே அப்படின்னு படிக்கிறார். அப்போ அந்த மரபுப்படி இவர் சமரசத்தையும் எல்லா விதமான மார்க்கங்களையும், அது சரியை கிரியை யோகம் ஞானம் எதுவாக இருக்கட்டும், எல்லா மார்க்கங்களையும் நின்று அந்தந்த மார்க்கங்கள் நமக்கு எதை காட்டுகின்றன அப்படிங்கிறத நினச்சிட்டு ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பு என்ன, அந்த இயல்பான உயிர்கள் எதை அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடியதை உயிர் ஏற்கனவே 7000 உயிர்கள் பரிணாம வளர்ச்சியில் முன்னுக்கு நிற்கிறது. அது எத்தனையோ அந்த 1000 கோடி ஜனத்தொகை இருக்கலாம், 1200 கோடி ஜனத்தொகை இருக்கலாம். இந்த 7000 கோடி ஜனத்தொகையான உயிர்கள் பரிணாம வளர்ச்சியில் முன்னணியில் நின்று இறை உணர்வை பெறுவதற்கு அவைகள் இருக்குது. அதனால் மந்திரங்களும் 7000 கோடி மந்திரங்கள் இருப்பதாக திருமூலர் திருமந்திரத்தில் பதிவு பண்ணுறார். அது மூலமாக நமக்கு தாய்மான சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எதுக்கு திருவருள் திருமந்திரத்துக்கு அடுத்து தாய்மான சுவாமிகளை கொண்டுட்டு வருது அப்படிங்கக்கூடியதை நான் இன்றைக்கு முழுது சிந்தனை பண்ணேன். தாய்மான சுவாமிகள் எல்லாமே எண்ணாட்கண்ணி, பராபரக்கண்ணி, பைங்கிளி கண்ணி, இது மாதிரி நிறைய கண்ணிகள் 2 வரி தான், சொல்லப்போனால் 1.25 வரி தான் இருக்கும், திருக்குறள் மாதிரி தான். அது மாதிரி 2 வரிகள் உண்டான ஒரு கண்ணி தான் நிறைய கண்ணிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை முதல்ல எடுத்துருக்கலாமே, ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு உண்மை சொல்லப்பட்டது. திருமூலர் திருமந்திரத்தில் கீழாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை, அந்த 96 தத்துவங்களும் எப்படி சுற்றி சுழன்று ஒரு உயிரை பற்றி பிடித்து இழுக்கு அப்படிங்கிறத அந்த தத்துவங்கள்லாம் இப்போ நமக்கு நம்ம சங்கத்து பிள்ளைங்களுக்கு இந்த அவத்தை நிலைகள், உயிர் அடையக்கூடிய அவத்த நிலைகள், அந்த அவத்தையிலிருந்து விடுபட்டால் கிடைக்கும் இன்ப நிலைகள் பற்றி ஓரளவுக்கு தியரியாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ உயிர் அடைய வேண்டிய அவத்த நிலைகளில் துரியம், துரியாதீதம், அப்புறம் மோனம், அவைகள் எல்லாமே இந்த உயிரினுடைய இயல்பாக அந்த எவ்வளவு பரிணாம வளர்ச்சி, சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், அது கீழாளவத்தில் எந்த இடங்களை சுட்டி காமிக்கிறது, மத்தியாளவத்தில் மேல்நிலை போகும்போது அது எந்த அவத்தையை சுட்டி காமிக்கிறது, அதுக்கு பிறகு சிவம், சக்தி,
விந்து நாதம், அதற்கு பிறகு பரத்தோடு இரண்டர கலைகள். இவ்வளவு நிலைகளையும் இந்த பாடல் முழுமையிலும் வச்சிருக்கிறார். இப்போ முதல்ல இந்த நிலைகள்லாம் என்ன அப்படின்னு நமக்கு திடீர்னு ஒருத்தட்ட போய் துரியம் துரியாதீதம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்போ எல்லாரும் துரியங்கிறத மாய்ச்சொல் அளவில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது தன்னுடைய அனுபவத்தில் எந்தெந்த நிலைகளை கடந்து பெறக்கூடியது. இப்போ நான் துரியத்தில் நிற்கிறேம்மா தியானத்தில், நான் துரியாதீத தியானம் போயிட்டேம்மா, நான் ஆஞ்சா தியானம் போயிட்டேன், சர்வ சகஜமாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் திருமூலர் தேவநாயனாருடைய பாடலை படித்து பார்த்தீங்கன்னா 96 தத்துவங்களில் நம்மளை விட்டு எவ்வளவு விலகி இருக்குது. நான் காமத்தை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறேன், கோபத்தை விட்டு எவ்வளோ விலகி இருக்கிறேன், லோகத்தை விட்டு எவ்வளோ விலகி இருக்கிறேன், மதம் ஆச்சரியங்களை விட்டு எவ்வளோ விலகி இருக்கிறேன், அது தவிர இவர்களுக்கு உற்ற உறவானவர்களை விட்டு நான் எவ்வளோ விலகி இருக்கிறேன். இதற்கு மேலே அந்த பூவார் அடிச்சோடு என் தலைமையில் பொறுத்தலுமே தேவானவா பாடி தல்லேனம் கொட்டமோ அப்படிங்கிறார். பூவார் அடிச்சோடு என் தலைமையில் பொறித்த போது அந்த இறை அனுபவத்தை அருள் அனுபவத்தை நான் உள்வாங்கி கொண்ட போது என்னை விட்டு எதெல்லாம் வெளியேறிச்சு. அப்படி மாதிரி வெளியேறிந்தா இந்த துரியம் துரியாதீதம்லாம் நம்ம அனுபவ சொல்லாக நமக்கு புலப்படும். அது ஒன்றுமே வெளியேறாமல் நான் என்னுடைய ஒரே ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இப்போ இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கவங்க ஓர் அகத்துக்குள்ளே குடியிருக்கிறவங்கன்னு பேர். மச்சா மண்டாட்டி குழந்தை மண்டாட்டின்னு நம்ம வழக்கு சொல்லுவோம். அது ஓர் அகத்தில் குடியிருக்கிறவங்கள ஓரகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓரகத்தி கூட நம்ம எப்படி பழகிறோம், நம்மளுடைய நாத்தனார் கூட எப்படி பழகிறோம், நம்மளுடைய மாமனார் மாமியார் கூட எப்படி பழகிறோம், பிறந்தகத்தில் உள்ளவங்க கூட எப்படி பழகிறோம், அவங்கவுங்க உடன்பிறப்புகளுடைய மனைவிமார் கூட எப்படி பழகிறோம். இந்த பழகுதல்ல நம்மளை விட்டு பொறாமை அப்படிங்கக்கூடியது எவ்வளோ விலகி இருக்கு, சூதுவாது கள்ளங்கபடம் எவ்வளோ விலகி இருக்கு. அவங்க அப்படிதானமா இருக்காங்க, அப்போ நான் அப்படித்தானே யோசிக்கணும். அவங்க திருமூலர் திருச்சிந்தனைக்கு வரல, தாய்மான சுவாமிகளுடைய திருச்சிந்தனைக்கு வரல, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இருக்கட்டும். நான் துரியத்தை பற்றி பேசுகிறேன், துரியாதீதத்தை பற்றி பேசுகிறேன், சாக்கரம் சொப்பரம் சுழித்திங்கிறத பற்றி பேசுகிறேன். எனக்குள்ள என்ன வெளியேறி இருக்கு, என்ன உள்ள புகுந்திருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பேசுனோம்னா வெற்றி சொற்கள் தானே தவிரவே இவன் வெறும் ஆடம்பரத்திற்கும் தம்பத்திற்கும். நானும் ஒரு சங்கத்தில் இருந்தேன், இப்போ ஒரு ஃபேஷன் இது, நானும் ஒரு சங்கத்தில் இணைந்து கொண்டேன், நானும் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இந்த நடைமுறையில் இப்போ இது ஒரு ஃபேஷனாக நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. இப்போ நம்ம திருமூலரை பார்த்துட்டு தாய்மானவர்களுக்குள்ள நுழையும் போது எது துரிய நிலை, கீழாலவத்தையில் துரியாதீதம் எப்படி இருக்குது, மத்தியாலவத்தையில் மேலாளவத்தைக்கு போகும்போது துரியாதீதம் எந்த நிலை, அந்த துரியாதீதத்தை அடையும் போது ஒரு உயிர் எத்தனை தத்துவங்களை கலட்டி இருக்கும், அப்புறம் அந்த தத்துவங்கள் கலண்ட தத்துவங்கள் மீண்டும் அந்த உயிரை ஒட்டுமா ஒட்டாதா, அது பரத்தோடு இரண்டரை கலந்து நைந்து போகும் வரைக்கும் அந்த கலப்பு எந்த விதத்தில் கலக்கணும் அப்படிங்கக்கூடிய விகிதாச்சாரப்படி அந்த பரத்தோடு இணைந்து கலந்த வரைக்கும் அந்த கலப்புக்கு பிறகுதான் இந்த இத்தனை அவத்தைகளும் நம்மளை விட்டு போகும். அது வரைக்கும் நம்ம அந்த அனுபவ நிலை பெற்றாலும் கீழே இறங்கி வரும்போது நம்மையும் மனமாசுகளும் மலமாசுகளும் பற்றும் போவதும் வருவதுமான அனுபவமாகவே இந்த அனுபவம் இருக்கும். அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் அந்த பரத்தோடு இணைந்திருந்த அடியவர்கள் பரத்தை விட்டு கீழே உலகத்துக்கு வரும்போது தங்களை எந்தெந்த அவத்தைகள் பற்றியது அப்படிங்கிறத நமக்கு உபகரிக்கிறாங்க. இது இவங்கெல்லாம் அருளாளர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் நம்ம சேர்த்துட்டோன்னா சாதாரணமான ஜீவர்கள் தாய்மான சுவாமிகள் இப்படி பண்ணியிருக்கிறாருடா, நீங்கள் போய் ஏமா அது அவங்களுக்கு தகும், எங்களுக்கெல்லாம் அது சாத்தியம் வராதுமா அப்படின்னு மிக எளிதாக அவங்க சொல்லிடுறாங்க. தங்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை பார்ப்பா, சாரதா தேவியாருடைய வாழ்க்கை பார்ப்பா, எத்தனை அவமானங்கள் எத்தனை துன்பங்கள் அவங்க சகிச்சிருக்காங்க பாருத்தவங்க அப்படின்னு. ஆமா அது அவங்களுக்கு தகும், எங்களுக்கு தகாது, அவங்க அருளாளர்கள் அப்படி மிக லகுவாக தங்களை பாதுகாத்து கொண்டு தாங்கள் எந்த குட்டையில அடகாத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த குட்டையில போய் அடகாக்குறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை, உண்மையிலேயே நான் ஆன்ம ஞானம் பெறணும், நான் தேடுதல்ல நான் இருக்கிறேன். இப்போ தேடுதல் நிறைய பேர் தேடுதாங்க. நிறைய பேர் கூகுள் ஆண்டவர்னே கூகுளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. கடவுள்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்க, கூகுள் ஆண்டவர்கிட்ட எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னா. இவைகள் எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னா டேட்டா கலெக்ஷன், அதாவது தகவலை அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் பரிமாற்றங்களை நமக்கு தர்றதுக்கு, தகவல் சேகரிப்பு அதான் பேரு. இப்போ நம்ம கூகுளுக்குள்ள போனோம்னா தகவலை சேகரித்து கொள்ளலாம். எனக்கு என்னென்ன தகவல் துரியம்னா எனக்கு என்னன்னு தெரியும், துரியாத சொல்லளவில் எனக்கு தெரியும்.
அவைகள் வந்து அனுபவத்தை தரமாட்டான். ஒரு ஞான குருவே ஒரு அனுபவத்தை தருவார். அந்த ஞான குருவை அடைந்த அருளாளர்கள் ஒரு வார்த்தை போதும் ஞான குருட்ட இருந்து உபதேசம் பெறுவதற்குன்னு, மன்ன என்னையும் ஒரு வார்த்தைகள் படுத்தாய் பற்றினேன் பதையேன் மனமிக உருகேன் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. வள்ளல் பெருமானார் என்ன ஒரு வார்த்தையே உன்னையும் உந்தன்னை உடையவனையும் ஒன்றுவித்து தருமனில் மறுவாசகம் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. தாய்மான சுவாமிகளும் என்னை ஓர் வார்த்தைகள் படுத்தாய் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை இவர்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன மாறுதல், உடம்புக்குள்ள கெமிக்கல் சேஞ்ச், அந்த ரசாயன மாறுதல் இவர்களுக்குள்ள என்ன ஏற்படுத்தி தந்தது? அந்த ஏற்படுத்தி தந்த போது அந்த ரசாயன மாறுதலால் இறை உணர்வை நாங்கள் எவ்வாறு பெற்றோம்? நாங்கள் பெற்ற இறை உணர்விலிருந்து மீண்டும் கீழே இறங்கி வருவதற்கு ஓர் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அவ்வாறு இறங்கி வந்த போது அந்த உயிர் என்ன செய்யணும்? அனலிடைப்பட்ட புழு என துடித்து நான் இழந்த எல்லாம் எனக்கு வேணும். இந்த வாழ்க்கையில நாங்கள் பட்ட பாடு எப்படியோ குருநாதா உன்னுடைய திருக்கருணையினால் நாங்கள் இந்த அருள்நிலையை எட்டினோம். அந்த எட்டிய அருள்நிலையிலிருந்து மீண்டும் நாங்கள் இந்த பூமிக்கு போய்விடக்கூடாது, இந்த உலகியல் சிந்தனைக்கு போய்விடக்கூடாது, இந்த உற்ற உறவானவர்கள் எங்களை பற்றிடக்கூடாது அப்படின்னு ஏங்குற ஏக்கம்தான் அந்த குருநாதருடைய ஒரு வார்த்தையினால ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாறுதல். அந்த ரசாயன மாறுதலால் தாங்கள் பெற்ற அருள் அனுபவத்தின் உச்சம், அந்த உச்சத்தை இழந்த போது பெற்ற தவிப்பு, அந்த தவிப்பு வந்து தங்களுடைய மன ஏக்கமாக மனக்குமுறலாக எப்படியும் நான் இதை அடைந்தே தீர்வேன், நான் மணல்ல காட்டு மணல்ல நின்று உருகினாலும் நான் உன்னை அடைஞ்சிருவேன், மலையிலிருந்து உருண்டுனாலும் நான் உன்னை அடைஞ்சிருவேன், நான் ஆறு கணத்துல புதிச்சினாலும் நான் உன்னை அடைஞ்சிருவேன், நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டாலும் நான் உன்னை அடைஞ்சிருவேன். இந்த மாதிரி அவர்கள் ஏங்கிய ஏக்கம் அது அவர்களை தன் தலைவனோடு ஒன்றுவித்து தந்தது. அப்ப இதுக்கு நமக்கு காட்டும் பாடம் என்னன்னா, உங்களையும் குருநாதர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஏக்கம் உடைந்தால் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏக்கமாக இருக்கணும். இதன் மூலமாக நீங்களும் இறை உணர்வை எட்டலாம். இறை உணர்விலிருந்து நழுவி போவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் மீண்டும் இவ்வாறு கூவுங்கள். நீங்க கூவிக்கொண்டால் இறைவன் உங்களை கூவி அழைத்து கொள்வான். அப்படிங்கிறத பற்றியான பாடல் தான் தாய்மான சுவாமிகளுடைய பாடல். இது திருமந்திரத்துக்கு பிறகு நம்ம சொல்ல வந்ததுல இவ்வளவு பொருள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்ப அதனால இயற்கையே திருமந்திரத்துல நல்லா தோய்வு ஏற்படுத்திக்கிட்டு நீ தாய்மான சுவாமிகளுக்குள்ள நுழைஞ்சா போதும் அப்படின்னு ஒரு கருணையை நமக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு நானா நினைக்கிறேன். இப்ப தாய்மான சுவாமிகள் பாடல்ல பாயிரம் அப்படிங்கக்கூடியது கடவுள் வாழ்த்து அப்படிங்கக்கூடிய பேரு. அந்த கடவுள் வாழ்த்துல இவர் என்ன சொல்றாருன்னா, திருவருள் விலாச பரசிவ வணக்கம். விலாசம் அப்படின்னா முகவரி அப்படின்னு அர்த்தம். இறைவனுடைய முகவரியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். திருவருள் விலாச பரசிவ வணக்கம். பரசிவம் அப்படிங்கக்கூடியது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அருசமயத்திலும் நின்று கூத்தாடக்கூடியவன் அல்ல, அருசமயமும் கடந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவ பொருளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பரசிவம் அப்படின்னா அந்த அருசமயம் கடந்த ஒரு அருள் அனுபவ பொழிவு, அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதே சும்மா அறிமுகப்படுத்தினா எங்களுக்கு தெரியாதுல. கடைநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். கடைநல்லூர்னு ஊர் இருக்கு, இறங்கிட்டோம். நான் இன்னார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்ன தெருவில் இத்தனை நம்பர் இலக்குல அந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா தானே நமக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாம இன்ன பேர்ல இன்ன தெருவில் இத்தனை இலக்கமிட்ட எண்ணில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரம் வந்துடலாம். இப்போ அடையாளம் தெரியாம நான் கடைநல்லூருக்குள்ள இறங்கிட்டு நான் யாரை போய் தேடுறது? கடைநல்லூர்ல திருநெல்வேலி மாவட்டத்திலே மிகுந்த ஜனத்தொகை உடைய ஊர், மிக செறிவான வீடுகள் அடர்ந்த ஊர். இதுல போய் நம்ம எங்க போய் தேட முடியும்? ஒன்றும் தேட முடியாது. அப்போ நான் உங்களுக்கு பரசிவம்னு நான் அறிமுகப்படுத்திட்டேன். இது சிவத்துடைய நீங்க நினைக்கிற மாதிரி அருசமயத்தில் உண்டான சிவத்துடைய நிலை இல்லை, இது ஒரு அருள் அனுபவம். இந்த அருள் அனுபவத்தை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு நான் ஒரு சரியான முகவரி தருகின்றேன். விலாசம், நான் சரியான இலக்கு எத்தனை நம்பர் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய இலக்கு எண்ணோடு அந்த வீட்டையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கின்றேன். அப்போ உங்களுக்கு வீடு பேர் ஈஸி. வீடு பேர் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று நிறைந்த இன்பத்தில் இருப்பது உங்களுக்கு மிக எளிது. அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பாயிரத்துல ஒரு 3 பாடல் இருக்கு. இன்றைக்கு இந்த 3 பாடலையும் நம்ம
பாயிர பாடலாக இன்றைக்கு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கு அறிமுக விலாசம் அப்படிங்கக்கூடியது இறைவனுடைய இடம், எந்த இடம், அந்த இலக்கு என்ன, எத்தனாம் நம்பர் இல்லத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவர் நமக்கு இலக்கணம் போட்டு சொல்றாரு. திருவருள் விலாச பரசிவ விளக்கம் வணக்கம், திருவருள் விலாச பரசிவ வணக்கம் அப்படின்ற தலைப்புல சொல்றாரு. அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகிய அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது, எங்கனும் பெருவிளக்கா யாதினும் அல்ல ஒரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளதுவோ எது, மேல் கங்குல் பகலர நின்ற எல்லை உளது எது, அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனையெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறேன். அந்த திருவருள் முகவரியை எங்கன்னு, இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா, ஏதாவது கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறாரு, எல்லாருமே இது யாருடைய செயல்மா எப்படின்றோம். அப்போ கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லும். எங்கே இருக்கிறாரு அவர் கேட்குறவங்களுக்கு சொல்லார், அங்கு இங்கு. நீ எங்கெல்லாம் வான்வெளியில் காமிச்சானாலும் சரி, உன் பரகாயப்பெருவெளிங்கக்கூடியது உன்னுடைய உள்ளுணர்வின் மூலமாக உயிருணர்வு செல்லும் இடத்தில் நீ காமிச்சானாலும் சரி, அங்கு இங்கு. இந்த பூலோகத்தில் இந்த நம்ம மண்டலத்தில் பரதகண்டத்தில் மட்டுமில்லை, எத்தனை கண்டங்கள் இருக்கோ அந்த அகண்டிதாகார கண்டங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடியது. இங்கு அங்கு அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா, எல்லா இடத்துலையும் பிரகாசமா இருக்குமா. பிரகாசத்துக்கு நம்ம ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கலாம். ஒரு இத்தனை வோல்டேஜ் பல்பு போட்டால் நமக்கு வெளிச்சமாயிடும், அதை போட்டுடலாமா அப்படின்னா, எங்கும் பிரகாசம் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்குன்னு நினச்சிக்கிடாதீங்க. இப்போ கூட நமக்கு காலையில் விடிஞ்சால் சூரியன் முழு பிரகாசத்தை நமக்கு தருகிறது. அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் சித்திரை மாதத்துலலாம் அவனுடைய வீச்சு, சூரியனுடைய ஆட்சி காலம் உச்ச காலத்தில் அவனுடைய வீச்சும் வீரியமும் அதிகமாக இருக்கும். எங்கே வெளியே வெளிச்சத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட இருண்டுரும். அந்த எங்கும் பிரகாசமான வெளிச்சத்தை அவன் காமிக்கிறான். அப்போ அங்கே அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறானா அப்படின்னா, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா. அங்கே எல்லாம் தங்கம் பிரகாசமானதில் மட்டும் இல்லை, ஆனந்தத்தில் அவன் இருக்கிறான். ஆனந்தம் அப்போ நாங்கள் எல்லாரும் சில நேரம் குடிக்கிறோம், குத்தியா வீட்டுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த ஆனந்தம் நாங்கள் நினச்சிக்கிட்டோமே அப்படின்னு. பூர்த்தியாகி நீ பெற்ற ஆனந்தம் உனக்கு நிறைவை தந்ததா, அந்த ஆனந்தம் நிரந்தரமாக நின்றதா உன்னிடம். நீ இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு குடிக்காம இருக்கிறியா, நீ இன்னைக்கு சிற்றின்பம் அனுபவிச்சுட்டு நாளைக்கு அனுபவிக்காம இருக்கிறியா, அப்படி இல்லை. என்னைக்கு நான் நிரந்தரமான இன்பம், அது எங்கும் பிரகாசமானது. அது இப்போ சூரியன் இந்த நேரத்தில் உச்சகட்டத்தில் பிரகாசமாக இருக்குன்னா நைட் ஆனால் இருட்டிடுமே, அப்படி இல்லை. இது எங்கும் எப்போதும் பிரகாசமாக, எங்கும் எப்போதும் இன்பமாக, அது பூரண இன்பமாக. அந்த மாதிரி தான் இறைவனுடைய விலாசம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அருளாளர்கள் தன்னை மறந்து தன் நாமம் கட்டு தன் அருள் வெளிக்குள்ளே, தன் அருள்வெளி, அவங்களுக்குள்ள அருள்வெளி எங்கம்மா இருக்கு, அவங்க உயிர் உணர்வை செலுத்தி உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய சிதாகாச பெருவெளிக்கு மேல் பெறக்கூடிய துரியம் துரியாதீதம் சிவதுரியம் குருதுரியம் பரதுரியம் எல்லாம் கடந்து அந்த பேருணர்வில் கலந்து நிற்கக்கூடிய அந்த பூர்த்தியாக நிற்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அவங்க எங்கே வளைக்காங்களோ நம்ம இதில் குருமட தரிசனத்தில் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துக்குள்ளே போனாலே ஒரு மன அமைதி தான், எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஒரு மன அமைதி தான், நிறைந்த இன்பம். அப்போ அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, அந்த ஆனந்தம் பூர்த்தியாக இருக்கிறதுக்கு எது காரணம்னா அருள் காரணம். அருள் எதுல இருந்து வரும் அப்படின்னா, அன்பு ஈனும் அருளனும் குலவி. அந்த அன்பு பூரணமான அன்பு அது அருளாக பரிணமிக்குது. அப்போ அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது தன் அருள் வெளிக்குள்ளே. அப்போ அருள் வெளின்னா எங்கம்மா இருக்கு, இந்த வெளி அருள் வெளியிலே. இது பூதாகாய வெளி அப்படிங்கக்கூடியது. அருள் வெளிங்கிறது ஒவ்வொரு ஜீவனும் தன் உயிருணர்வின் மூலமாக ஆகாய பரவலியை நம்ம இவ்வளவு நாள் அதை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போதான் தாய்மான சுவாமிகள் பாடலுக்குள்ள போறவங்களுக்காண்டி மீண்டும் சொல்றேன், தன்னுடைய உயிருணர்வை யோகக்கணல் மூலமாக மூலாக்கினியை மேலெழச் செய்து அது உச்சந்தலைக்கு போய் அதிலிருந்து 12 அங்குல உயரத்திற்கு அந்த அருள் உணர்வு மேல் நோக்கி எழும்பும் போது நம்மளுடைய உள்ளுணர்வின் மூலமாக பார்க்கக்கூடிய ஆகாயம் வேறு, பூத ஆகாயம் வேறு, இது அருள் ஆகாயம். இந்த அருள் ஆகாயத்துக்குள்ள
அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே. அதுக்கு மேலே 12 அங்குலம் போகும்போது அருள் வெளி தென்படும். ஒவ்வொரு உயிருக்கும் அருள் அனுபவம் பெற விளையும். ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்த பயிற்சி செய்தவங்களுக்கு தானமா முடியும் செய்ய. இறைவன் நினைச்சிட்டான் அருள் பெறில் திரும்பும் ஓர் ஐந்தொழில் செஞ்சிடும். அருள் பெறில் திரும்பும் ஒரு ஐந்தொழில் செஞ்சிடும். அப்ப அவன் நினைச்சிட்டான்னா நமக்கு என்ன? எதுவுமே தேவையில்லை. அவன் பார்த்து நம்ம ஏங்குற ஏகத்துக்கு, கண்ணீருக்கு, பொண்ணுக்கு கண்ணீர் விடுறோம், பொருளுக்கு கண்ணீர் விடுறோம், மண்ணுக்கு கண்ணீர் விடுறோம், பொண்டாட்டிக்கு கண்ணீர் விடுறோம், பிள்ளைங்களுக்கு கண்ணீர், இறைவனுக்காண்டி கண்ணீர் விட்டுருக்கோமா? அந்த கண்ணீர்ல, அந்த உருக்கத்துல அழுதால் இறைவன் அருள் வெளி, அந்த அருள் அனுபவம்னா என்ன அப்படிங்கக்கூடியதுல தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிரா. இந்த இறைவன் எவ்வளவு அகண்டிதாகாரமா இருக்கிறானோ அந்த அருள் அனுபவத்தெல்லாம் அருள் அனுபவம் பெற துடிக்கும் ஒவ்வொரு அடியவர்களும் உணரக்கூடிய வகையில் இவர்கள் உள்ளுக்குள்ளே நிற்கிறான், அவன் வெளிக்குள்ளே நிற்கிறான். எவ்வளவு பெரிய கருணையை பண்றான் பாருங்க. அப்போ அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அகில அண்டங்களும் கோடி கோடியான அண்டங்களும் தங்கும்படிக்காக இவனுடைய சங்கல்பம். இச்சை என்பது இறைவன் சங்கல்பம் பண்ணிட்டான். தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்து. எல்லா உயிர்கள் இந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் யாரேனும் அவங்க கிட்ட ரொம்ப என்னம்மா இவங்களை எப்படிமா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இவங்களை எப்படிமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த உயிரில் இறைவன் இருக்கிறது இந்த உயிர்களுக்கு எப்படி சொல்றது? எந்த வகையிலும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நம்மளை சில உயிர்களுடைய குறைபாடுகள் தெரியுது நமக்கு, அந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறானே. அப்ப எல்லா உயிரும் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் நின்றது. அந்த உயிர்கள்லாம் இறைவனை பார்க்கும்போது அதுக்கு செய்த நம்ம ஒரு காலத்துல ஒரு பிறவில எத்தனையோ குறை செஞ்சிருப்போம். அந்த பல பல குறைகளாக சேர்ந்து இந்த பிறவி நமக்கு வாச்சிருக்கலாம். இன்னொரு உயிர்களுடைய குறையை பற்றி நம்ம எதுக்கு பெருசா நினைப்பானே. அப்போ தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்தது. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கொடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர் எதிர் வழக்கிடவும் நின்றது. அப்போ இது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது. ஏரடி சக்கரம் மூலமாக முதல்ல இந்த இந்த மனமும் வாக்கும் எங்கே உதிக்கின்றது அப்படின்னு சொன்னா, இந்த வாக்கு நமக்கு ரொம்ப சூக்கும வாக்காக இருக்கு, அப்புறம் மத்திம வாக்கா இருக்கு, அப்புறம் பைஜெந்தி வாக்கா இருக்கு, அப்புறம் வைகரி வாக்கா இருக்கு. இந்த வாக்குகளுடைய கூடங்கள் அனைத்தும் மூலாதாரத்திலிருந்து அப்புறம் நாபிக்கமலத்துக்கு அதுக்கப்புறம் அநாகதத்துக்கு விசித்திக்கு சொல்லாக காதுல கேட்குது. இது சொல் பிரபஞ்சமாக காதுல கேட்குது. இதையே இன்னும் சூக்குமமாக உணரும் போது நாத துணியாக நம்ம உடலுக்குள்ள கேட்கும். இந்த மாதிரி உண்டான அருள் அனுபவம் எல்லாம் இந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களுக்கு வரும். அப்ப மனது இதோடு தொழில்படும் போது காதுல கேட்கக்கூடிய ஒலியாக இருக்கும், காதுல கேட்காத ஒலியாக, காதின்றி கேட்கும் ஒலியாக அந்த ஓங்காரம் நமக்குள்ள கேட்கும். இப்போ மனம் வாக்கினில் தட்டாமல் என்றது, மனதிற்கு தட்டாதது, வாக்கிற்கு தட்டாதது, நாத துனியானது இந்த உடல் கொண்டு அனுபவிக்காமல் உயிர் உணர்வு கொண்டு அனுபவிக்கக்கூடியது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது. சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர்வர காலங்காலமா என்னுடைய தெய்வம் தான் பெரிய பரதெய்வம்னு விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் எல்லாரும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு அதை சாக்தம்னு ஒரு பேர்ல, இது வைணவம்னு ஒரு பேர்ல, சைவம்னு ஒரு பேர்ல, காணாபத்தியம்னு ஒரு பேர்ல, கௌமாரம்னு ஒரு பேர்ல, என்னென்ன பேர்ல எல்லாம் சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர்வல காலங்காலமாக எங்க உலகம் தோன்றியதோ அந்த தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கெனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி என்பமா. இது எங்கனும் பெருவழக்காய் வழக்கத்துக்கு இது அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவனுடைய இருப்பிடம் எது? யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. அவனுடைய இருப்பிடம் என்றைக்கும் உள்ள பொருள். அந்த உலகம் முழுவதும் அழிஞ்சாலும் அவன் அழியாத வசு. இந்த அண்டகொடிகள் எல்லாம் போனாலும் வான்கட்டு மாறுதமாய்ந்த அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி செல்பெரியா தன்மையினவன். அதனால அவன் இது எல்லாம் அழிஞ்சானாலும் அவன் அழியாதவன். அதனால யாதினும் வல்ல ஒரு சித்தாகி என்பமா என்றைக்கும் உள்ளது. எது? மேல் கங்குல் பகலர நின்ற எல்லை உள்ளது. இதுக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, மேல் கிடையாது, கீழ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கங்குல் பகலர நின்ற எல்லை உள்ளது. அது கருத்திற்கு இசைந்த அதுவே. இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்று. யோகியர்களுடைய இறை அன்பர்களுடைய கருத்தில் இசைந்து நின்று
அருள் அனுபவமாக பரிணமிக்கின்றது. கண்டனைகள் அப்படி பரிணமித்த அந்த அருளுடையவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, கண்டனையெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்யும். பார்க்கும் பொருள்லாம் ஒரு மோனம், எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் சேர்க்கை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு நல்லா நைட்டில் 12 மணிக்கு அப்படியே ஒரு வெட்ட வெளியில் அப்படி ஒரு 15 நிமிஷம் நேரம் இருந்து பாருங்கள். சத்தம் கேட்கும் முதல்ல அந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால். அப்புறம் பாருங்க கேட்குறது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கேட்குறது, நம்ம உடல், நம்ம உயிர், நம்ம உணர்வு எல்லாம் போய் அது அந்த ஒரு ஒரு மௌனத்தில் அப்படியே போய் கரைஞ்சிடும். அது ஒரு 20 நிமிஷம் கூட நீங்கள் எடுத்துக்காது. அது பயிற்சியில் வரும்போது 5-10 நிமிடங்கள்லேயே அது தன்னாலே அந்த நிலைமைக்கு வந்துடும். இப்போ கண்டனையெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம். இறைவனை இந்த இடத்துல நீ பார்த்துக்கப்பா, நான் இவ்வளவும் இறைவனுடைய இது சொல்லியிருக்கிறேன், நீ உன்னுடைய அருள் அனுபவத்துக்கு போல மோன உரு வெளியது. உருவெளி தோற்றத்தில், அதாவது உன்னுடைய உடல் கொண்டு, உன்னுடைய புறக்கண் கொண்டு, உருவெளி தோற்றம்னா நம்ம கண்ணை மூடினா கூட அந்த கண்ணுக்குள்ளே தெரியக்கூடிய ஒரு தோற்றம். நம்ம கண்ணை திறந்தாலும் கண்ணுக்கு முன்னால் இத்தனை பிரபஞ்சம் பொருளாக இருந்தாலும் இந்த உருவெளி தோற்றத்தில் தெரிஞ்ச பொருள் நமக்கு, இந்த பிரபஞ்சம் எல்லாரும் இருப்பாங்க, இதை தாண்டி அந்த தோற்ற பொருள் நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி உண்டான ஒரு அருள் அனுபவ பொலிவு இது அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கண்டன விழா மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம். ஊர் அனந்தம், பெற்ற பேரனந்தம், சுற்றும் உறவு அனந்தம், வினையினால் உடல் அனந்தம், செய்யும் வினை அனந்தம், கருத்தோ அனந்தம், பெற்ற பேரனந்தம், சொர்க்க நரகமும் அனந்தம், நல் தெய்வமும் அனந்தம், பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம், அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து கார் அனந்தம் கோடி வருஷித்த என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மலைவழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம். இந்த இதில் பாருங்க, மௌனம் அந்த போன தடையும் மௌனம் தான் சொல்கிறாரு, இந்த பாடலையும் மௌனம் தான் சொல்கிறாரு. இப்போ இறைவனுடைய இலக்கணம் என்னென்னா, ரொம்ப பேசி தெரிய வேண்டாப்பா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன். இந்த அமைதிக்குள்ளே இந்த புற உலக சிந்தனையெல்லாம் கேட்காம உங்கள் மனதை பாதுகாத்து வச்சுக்கோங்க, உங்கள் உடலை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த உயிர் உணர்வை நான் அகண்டிதாகார அந்த வஸ்துவோடு செலுத்தி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்த்தோமே, அந்த அமைதி தான்ப்பா இறைவனுடைய இருப்பிடம், இதை தெரிஞ்சுக்கோப்பா அப்படி ரொம்ப லகுவாக நம்மளை கூட்டிகிட்டு போய் எல்லா அகண்டத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மோனத்துக்குள்ளே தாண்டா இருக்கிறாரு, உனக்கு இறைவனுடைய விலாசம் தானே சொல்லணும்னு சொன்னேன், அந்த விலாசம் இவ்வளோதான் தங்கம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு? ஊரனந்தம், பெற்ற பேரனந்தம், சுற்றும் உறவனந்தம். ஊர் எத்தனையோ ஊர்களில், நான் இன்னைக்கு கடைநல்லூரில் பிறந்திருக்கேன், போன பிறவியில் எங்கே பிறந்தனோ, அதுக்கு முந்தின பிறவியில் எங்கே பிறந்தனோ, அதுக்கு முந்தின பிறவியில் எங்கே பிறந்தனோ. அப்போ ஊரனந்தம், பேரனந்தம். நான் எனக்கு வச்ச பேர் இந்த பிறவிலே 2 பேர் எனக்கு. நான் முதல்ல ஒரு பேரில் சரஸ்வதிங்கக்கூடிய பேரில் முதல்ல எனக்கு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரில் இவங்க நிலைச்சி நிற்க மாட்டாங்க, ஒரு 3 வயசுக்குள்ளே இவங்க இறைவனுடைய திருவடியை அணிந்துருவாங்க, பேர் மாற்றம் செய்யுங்கன்னு யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ இந்த ஒரு பிறவிலே 2 பேர் வந்துருச்சு எனக்கு. நீங்கள்லாம் கூப்பிடுறது வேறு பேர், வீட்டில் செல்லமாக கூப்பிடுறது வேறு பேர். அப்போ இந்த ஒரு பிறவிலே இத்தனை பேர் வந்துருச்சு. நான் பிறக்கும் பிள்ளைங்களுக்கு எத்தனை பிறவி பிறந்திருப்பேன். அப்போ ஊர் அனந்தம், பெற்ற பேரனந்தம், நான் தாங்கி கொண்ட பேர் அனந்தம். அதுக்கப்புறம் சுற்றும் உறவு அனந்தம். எனக்கு நான் ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கிறேன், தம்பிக்கு அண்ணனாக இருக்கிறேன், தங்கைக்கு அக்காவாக இருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கிறேன். சுற்றும், அதுக்கு பிறகு நான் இந்த ஒரே சுற்றம், ஒரே இது, எனக்கு எத்தனை பேர் சுற்றங்கள், அத்தனை சுற்றங்களும் உறவு. இந்த தாய் தகப்பன் பொண்டாட்டி பிள்ளை பஸ்ஸு, முதல் சொக்காரம், 2ஆம் சொக்காரம், 3ஆம் சொக்காரம், 5ஆம் சொக்காரம், 10ஆம் சொக்காரம், சுற்றும் உறவனந்தம். எனக்கு அத்தனை பேர் உறவனந்தம். இவங்களுக்கோடு நான் பழங்கி இவர்களுக்கு செய்யும் வினை, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய விசித்திர விகாரங்கள், இவைகள்னால் வினையும் அனந்தம். நான் என்னென்ன நினைக்கிறேனோ நினைப்புக்கு தகுந்த மாதிரி, செய்யும் செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த வினைப்பதிவுகள் அனந்தம். வினையினால் உடல் அனந்தம். சரி, இந்த வினை அனந்தமாயிருச்சு, அதனால என்ன பிரயோஜனம்? அதுக்கு வரக்கூடிய நீ நல்லது செஞ்சா தெய்வ வடிவும் தரும் அப்படின்னு சொல்றா. கனம் தரும், செல்வம் தரும்,
நல்லன எல்லாம் தரும். தனம் மட்டுமா தரும்? தனம் தரும், கல்வி தரும், செல்வம் தரும், நல்லன எல்லாம் தரும், தெய்வ வடிவமும் தரும். ஒரு நல்ல பார்க்கறதுக்கு லட்சணமான ஒரு உருவம் வேணும்னா கூட நீ தவம் செஞ்சுட்டு வந்தாதான் அது கிடைக்கும். அது சொல்றாரு, உறவனந்தம் வினையினால் உடலனந்தம் செய்யும் வினையனந்தம் கருத்தோ அனந்தம். எனக்கு நான் இந்த உடல் எத்தனை கோடி உடல் எடுத்தானாலும் அனந்த வகையில் உடல் எடுத்து வந்திருக்கேன். உடல் அனந்தம், அது பிறகு வினை அனந்தம். ஆனால் அந்த உடலுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய வினைகள் அனந்தம், கருத்தோ அனந்தம். அந்த உடலுக்குள்ள இருந்துக்கிட்டு எண்ணங்கள் சிந்தனைகள் அது நல்லதான் சிந்திக்கா கெட்டதான் சிந்திக்கா. ஏமா நான் இப்படி சிந்திச்சிட்டேம்மா, அம்மா நான் இப்படி கனவு கண்டம்மா, அம்மா நான் இப்படி அங்கே போனேன் இவங்களை பார்த்தேன் எனக்கு இந்த எண்ணம் தோணுச்சுமா, அம்மா நான் ஒரு நேரத்தில் நகையே வேண்டான் இருந்தேன் அங்கே போன பிறகு எனக்கு நகை மேலே ஆசை வந்துச்சுமா, அம்மா எனக்கு பட்டே வேண்டான்னு கெட்டாமல் இருக்கேன்னு அவங்க கெட்டின பட்டை பார்த்து எனக்கு ஆசை வந்துச்சு. கருத்தும் ஆனந்தம். என்னென்ன நம்ம மனசுக்குள்ள வருதோ எல்லாம் ஆனந்தம் 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 ஆனந்தம். அத்தனை குழப்பங்களும் அத்தனை எண்ண குவியல்களும் நமக்குள்ள இருக்கு. பெற்ற பேர் சீர் ஆனந்தம். நீ வாங்கிக்கிட்ட பெருமை சிறுமை எல்லாமே ஆனந்தம். பெற்ற பேர் சீர் ஆனந்தம். சொர்க்க நரகமும் ஆனந்தம். இதனால பெறக்கூடிய சொர்க்கம் உனக்கு இது நீ நன்மை செஞ்சிருந்தேன்னா உனக்கு சொர்க்க போகும். சொர்க்க போகுங்கிறது தனியா இல்லை. இன்னைக்கு நான் மனச்சலனம் இல்லாமல் ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்டு இன்னைய பாடு கழிஞ்சுதே அப்படின்னு இல்லாமல் நாளைக்கு கூட எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது சொர்க்க போகும். அல்ல என்ன இன்னைய பாடே நான் நைட்டுக்கு என்ன செய்யணும், நாளைக்கு விடியக்காலம் என்ன செய்யணும், என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வரும்போது அதுதான் நரகம். அப்போ சொர்க்க நரகமும் அனந்தம் ஏகப்பட்டது இருக்குது. நல் தெய்வமும் அனந்தம். எனக்கு ஒரு தெய்வம், உங்களுக்கு ஒரு தெய்வம், உங்களுக்கு ஒரு தெய்வம், எனக்கு குல தெய்வம் தனியாக இருக்குது, எனக்கு இஷ்ட தெய்வம் தனியாக இருக்குது, எனக்கு வழிபடு தெய்வம் தனியாக இருக்குது, நான் வாங்கின மந்திரோபதேச தெய்வம் தனியாக இருக்குது. பெற்று அது தெய்வங்களும் அனந்தம் அனந்தம். நரகமும் அனந்தம், நல் தெய்வமும் அனந்தம், வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம். இது அத்வைதத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, வசிஷ்டாத்வைதத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இது துவைதத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, சமணத்தில் ஒன்று சொல்லலாம், சாக்தத்தில் ஒன்று சொல்லலாம். எல்லா சமய கோடிகள்லாம் அவங்கவுங்க தெய்வத்தில் நின்று திகழ்கின்ற சமயமும் ஆனந்தம். அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து இவ்வளவு ஆனந்தம் இருக்கையா. அதனால நான் ஞானத்தால் சிற்சக்தியால் அருட்சக்தியினுடைய துணை கொண்டு, சிற்சக்தி அப்படிங்கக்கூடியது இப்போ நமக்கு ஏற்கனவே மூலக்கணல்ல இருந்து வரக்கூடிய சக்தி உலகியல் இன்பத்திற்கு, அந்த குண்டலினி சக்தி உலகியல் இன்பத்துக்கு செய்வாள். சிற்சக்தி என்பவர் அந்த குண்டலினி சக்தியை நம்ம மேலேற்றினோமானால் அவள் தான் சிற்சக்தியாக அருட்சக்தியாக நிற்காள். அதனால நான் இவ்வளவு ஆனந்தங்களை பார்த்த பிறகு இந்த மூலக்கணலை மேலேற்றி நான் சிற்சக்தி ஸ்துதி மூலமாக அவளை சிற்சக்தியால் உணர்ந்து காரணந்தம் கோடி வர்ஷித்ததென அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே அனந்தம் கோடி கார், அதாவது மழை கொட்டு கொட்டின்னு கொட்டினா எப்படி இருக்குமோ, நான் இந்த சிற்சக்தி மூலமாக அந்த வியன்கங்கையை அந்த வானமுதை எனக்குள்ள அப்படியே தேக்க வச்சுக்கக்கூடிய ஒரு பெருங்கருணை அது செஞ்சது. காரணந்தம் கோடி வர்ஷித்ததென அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை, அந்த அருள்மலை பொழியக்கூடியது இந்த சிற்சக்தியினால் ஏற்படக்கூடிய ஒரு சித்திர விசித்திரமான நம்ம உடலில் ஒரு மாறுதல், மனதில் ஒரு மாறுதல், உணர்வில் ஒரு மாறுதல். நாம் இதுவரை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்த எல்லாமே இறைய அருளினுடைய கருணை அப்படிங்கக்கூடிய ஞானம் அது அனந்தங்கோடி கார் வர்ஷித்ததென. காரணம் மழையினுடைய கார் மேகம், மழையினுடைய ஒரு தன்மை அது வர்ஷித்தது, பொங்கி பிரவாகமாக பூரணமாக போன மாதிரி என்னுடைய உடலுக்குள் அது தேங்கி நிற்கும் போது கருதறிய ஆனந்த மலைபொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை. இது எங்கே கிடைச்சது அப்படின்னா, நான் துரியத்திற்கு மேல் பிறகு எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. அந்த வடிவத்தை பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை. இதுக்கு யாரோ என்ன இறைவனை பற்றி பேசும்போது பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை திருவிழா அடியார்க்கு என்றும் மாறாத செல்வம் அறிவிப்பார். அனந்தங்கோடி நான் கார் மலையாக பொறிச்சித்தது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கணுமோ அத்தனையும் நீங்கள் வச்சுக்கோங்க. யோகிகள் அருட்சக்தி இந்த கருணை எனக்கு செஞ்சாங்கிறாங்க, சிற்சக்திங்கக்கூடியது இது செஞ்சுது அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இப்படி வச்சிருக்கிறாங்க. பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிவான். இது பேச்சுக்கு உட்பட்டதானா இல்லை, பேசரும் ஆனந்தபத. நான் இதை சொல்லதுக்கு முயற்சி பண்ணுவேன், எனக்கு இவ்வளோதான் சொல்ல தெரிஞ்சிச்சுப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது மௌனத்தில் இருக்கக்கூடியது. நான் கடவுளை உங்களுக்கு விலாசம் போட்டு காமிக்கிறேன். மௌனம் அது சொல் இறந்தது, பொருள் இறந்தது,
மனம் இறந்தது, வாக்கு இறந்தது, அது எல்லாத்திலையும் தட்டாமல் நின்றது. அது மௌனத்தினுடைய உச்ச வரம்பு. அதனால பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிக்குவான். இப்போ இறைவனுடைய அடையாளம் என்னன்னா மௌனம். எல்லாம் அடங்கி எல்லாத்தையும் இறை சொருபமாக கண்டு பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளாக கண்டு அதுக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய ஒரு மௌன ஞானம்தான் இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்றார். அத்வைத வஸ்துவை சொல் பிரகாச தனியை அருமறைகள் முரசறையவே அறிவனுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அனாதி ஏக தத்துவ சொரூபத்தை மத சம்மதம்பரா சாலம்பர ரகிதமான சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மலாகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விசய சுத்தமான நிர்விகாரத்தை தடத்தமதாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர் தற்பரமதான பரதேவதையை அஞ்சலி செய்வான். இறைவனுடைய நிலையை பற்றி நமக்கு சொல்றாரு. அத்வைத வஸ்துவை, அத்வைதம்ங்கக்கூடியது எங்கும் நீக்கமர நிறைந்த பரத்தை காண்பது அத்வைதம். அதனால் அத்வைத வஸ்துவை சொல் பிரகாச தனியை, அதாவது சொல்ல பிரகாசமான சொல் எதுனா ஓங்காரத்தை நாம் உயிருணர்வில் ஏற்ற தெரிந்த நிலையை சொல் பிரகாசம் அப்படிம்பாங்க. அதை நம்ம அருள் அனுபவமாக பார்க்கணும். அப்போ அத்வைத வஸ்துவை சொல் பிரகாச தனியை அருமறைகள் முரசறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதியை. இப்போ இதை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறைகள் எல்லாம் முரசறிஞ்சு நம்மளை சொல்லுது. இது ஒரு மோன வெளி, இது ஒரு அருள் அனுபவ பிழிவு, இது அறிவினுக்கு அறிவாகி நின்ற ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை இது சாதாரணமானதில்லை, இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றிய ஆனந்தம் இல்லை, அனாதி ஆனந்தம். அது கல்பகோடி காலமாக ஆனந்தமயமாக இருக்கு. அந்த அனாதியை அந்த அனாதி மட்டுமல்ல, அது ஏகமாக இருக்கு, அநேகமாக இருக்கு. அந்த தத்துவ சொரூபத்தை மத சம்மதம்பரா சாலம்பர ரகிதமான, இதுல பற்றுக்கோடு சாலம்பர ரகிதமான பற்றுக்கோடு இல்லாத அப்படின்னு பொருள். அப்ப இது மத சம்பந்தங்களுக்கு உட்பட்டு இது இந்த சைவத்தை சார்ந்தது, இது சாக்தத்தை சார்ந்தது, இது வைணவத்தை சார்ந்தது, இது சமணத்தை சார்ந்தது, இது எதிலுமே பற்றுக்கோடு இல்லாமல் சாலம்ப ரகிதமான பற்றுக்கோடு இல்லாததான இந்த சாஸ்வத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப, இது சாஸ்வதம், என்றும் எங்கும் என்றும் இருப்பதுக்கு பேர் சாஸ்வதம். புஷ்கலம் அப்படிங்கிறது நிறைந்த பொருளுக்கு பேர் புஷ்கலம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த நிறைந்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த பரம் ஆலம்ப அப்படின்னு சொன்னா இந்த ஆலம்பம் தனக்கு ஆதரவு எதுவும் தேவையில்லை, தானே எல்லாவற்றிற்கும் ஆதரவாக நிற்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை, இது ஒளிவண்ண திருமேனியாக விளங்கக்கூடியது. வியோமம் அப்படின்னு சொன்னா அகண்டிதாகார வஸ்துவாக வெளிவண்ணமாக நிற்கக்கூடியது. இது பூத பௌதிகமான வெளி அல்ல. ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அருள் அனுபவத்தில் அனுபவக்கூடிய ஆகாய ஒளி அப்படிங்கக்கூடியது. அதனால இது சாந்தபத வியோம நிலை. இந்த அருளாகாய நிலை, வியோமம் என்பது அருளாகாய நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை, இந்த பொருள் எதில் இருக்கு அப்படின்னா நித்தமானது, நிர்மலமானது. அது நித்தமானதுன்னா சத்திய வஸ்து என்றும் இருப்பது, அழியாதது அப்படின்னு அர்த்தம். நிர்மலமானது அப்படின்னா மலம் சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை, இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை, நிர்விசய சுத்தமான விஷயங்களுக்கெல்லாம் புலப்படாத ஒன்றை அருள் அனுபவத்தில் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். பொருள் அனுபவம் கொண்டு இது இவ்வளவுதான் அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால நிர்விசய சுத்தமான நிர்விகாரத்தை, விகாரங்கிறது அங்கே எதுவுமே இல்லை, அது என்றும் நிலைத்ததாக ஆனந்தம் கூடியதாக அன்பாக இருக்கக்கூடியது. நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இவைகள்லாம் ஒரு காரியமாக செயல்படக்கூடியது. அது தடத்தம் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கு. தடஸ்தமாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இவைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு நிரஞ்சனமானது நிராதாரமானது அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் எப்படி நமக்கு அதாவது நிரஞ்சனம் அப்படின்னா குற்றமற்றது அப்படின்னு அர்த்தம். நிராமயம் அப்படின்னா பழுதுபடாத ஒன்று அப்படின்னு அர்த்தம்.
அப்போ இந்த சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கக்கூடிய நிரஞ்சனத்தை, நிராமயத்தை, திவ்ய தேஜோமயத்தை, சிற்பர வெளிக்குள் வரும் தற்பதமான ஒரு பரதேவதை அஞ்சலி செய்வோம். நான் இந்த பொருளை நான் ஒரு பரதேவதைன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் இது சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலங்கு திவ்ய தேஜோமயம். இது ஒளிவண்ணமானது, உங்கள் சித்தத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் சித்தம் அதை உணர தெரியல உங்களுக்கு. நீங்கள் பலவிதமான அந்த கடந்த பாட்டில் சொன்ன மாதிரி பேரனந்தம், சீரனந்தம், உற்றாரனந்தம், சுற்றமானந்தம் இவைங்களுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு நின்று உங்கள் சித்தத்தை அதுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கீங்களே தவிர இதில் சிவத்துக்கு இடம் கொடுத்து வைக்கல. அதனால் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள்வர தற்பரமதான பரதேவதை. இது சிற்பரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தற்பரம் அப்படிங்கிற தற்பரங்கிறது அகண்டிதாகாரமானது. சிற்பரம் என்பது ஒவ்வொரு யோகியும் தன் அருள் அனுபவத்தை உயர்நிலைக்கு உயர்த்தும் போது பெறக்கூடிய, உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய 12 அங்குலத்தில் நின்று பெறக்கூடியது சிற்பரம். தற்பரம் என்பது அகண்டாயுதாகாரமானது. அதை இந்த இடத்துக்குள்ள நிற்கிறது. அது சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிலங்கு திவ்ய தேஜோமயானந்தத்தை சிற்பர வெளிக்குள் வர தற்பர மதமான பரதேவதையை தொழுது அஞ்சலி செய்வான். இதை அஞ்சலி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த விலாச பொருளை நான் இப்போ உங்களுக்கு நான் அடையாளம் காமிச்சிருக்கிறேன். இதனுடைய இன்னும் விரிவாக்கத்தை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் பாயிரம் அப்படின்னு கடவுள் வாழ்த்து அப்படிங்கக்கூடியதில் 3 பாடல் சொல்லியிருக்கிறாரு. திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இன்றைக்கு திருக்குறளில் ஒரு பதிகம் பார்க்கலாம்.